புதிய தமிழகம் கட்சியினுடைய 7வது மாநில மாநாடு 2026 ஜனவரி 7ஆம் தேதி மதுரையில் நடைபெறுகிறது. இந்த மாநாடு குறித்து விளக்குவதற்காகவும் கிராமங்களில் மக்களுடைய வாழ்வாதாரம் மற்றும் அடிப்படை பிரச்சனைகள் குறித்து தெரிந்து கொள்வதற்காகவும் கடந்த 6 மாத காலமாக குறிப்பாக தென் தமிழகத்திலே கிராமந்தோறும் சுற்றுப்பிரயாணம் செய்து வருகிறேன். கடந்த 14, 15, 16, 17 நேற்று வரையிலும் திருநெல்வேலி மாவட்டத்தில் பாளை ஒன்றியம் மற்றும் மாநகரம், சேர்மாதேவி, பாப்பாக்குடி ஒன்றியங்களில் 40க்கு மேற்பட்ட கிராமங்களில் சுற்றுப்பிரயாணம் மேற்கொண்டேன். குறிப்பாக தேவேந்திரகுல மக்கள் வாழக்கூடிய பகுதிகள் மற்றும் பல்வேறு சிறுபான்மை மக்கள் வாழக்கூடிய பகுதிகளுக்கு செல்லுகின்ற போது அதிர்ச்சி அளிக்கக்கூடிய வகையிலையும் வருத்தம் அளிக்கக்கூடிய வகையிலையும் அந்த பகுதி மக்களுடைய வாழ்நிலை இருக்கிறது. குறிப்பாக பெரும்பாலான மக்கள் இந்த வாழக்கூடிய பகுதியில் குடிநீர் வசதிகள் முறையாக செய்து தரப்படவில்லை. பெண்களுக்கு காலை கடன்களை கழிக்கக்கூடிய வகையில் வீடுகளிலேயும் கழிப்பிட வசதிகள் இல்லை, பொது கழிப்பிட வசதிகளும் கிடையாது. பல கிராமங்களில் மயான வசதிகள் இல்லை. பெரும்பாலான கிராமங்களில் வாழக்கூடிய மக்களுக்கு வீட்டுமனை பட்டா இல்லை. குறிப்பாக அது கிராமமாக இருந்தாலும், பேரூராட்சியாக இருந்தாலும், மாநகராட்சியாக இருந்தாலும், அந்த ஊராட்சி மன்ற தலைவர்கள், பேராட்சி மன்ற நிர்வாகிகள், அதேபோல மாநகராட்சி இந்த மக்கள் வாழக்கூடிய, குறிப்பாக தேவேந்திரகுல மக்கள் வாழக்கூடிய பகுதிகளை திட்டமிட்டே புறக்கணித்து இருப்பது நன்கு தெரிய வருகிறது. அதாவது பஞ்சாயத்து ராஜ் மற்றும் நகர்பாலிகா சட்டத்தின்படி எந்தவிதமான பாகுபாடுகளும் இல்லாமல் நிதிகள் ஒதுக்கப்பட வேண்டும். ஆனால் ஒரு கிராமத்தை எடுத்துக்கொண்டால் எல்லா பகுதிகளிலேயும் சிமெண்ட் சாலைகள், கிராம சாலைகள் போடப்பட்டிருக்கின்றன, அல்லது ஃபேவர் பிளாக் போடப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த மக்கள் செல்லக்கூடிய பாதை போனால் உடனடியாக அப்படியே மண் சாலையாக மாறிவிடுகிறது. பல கிராமங்களுக்கு கடந்த 10 வருடங்களுக்கு முன்பு நடைபெற்ற சாதிய கலவரத்தை மனதிலே வைத்து பேருந்துகள் வைக்கப்படாத காரணத்தினாலே அந்த பகுதி மக்கள் மிகப்பெரிய அல்லலுக்கு ஆளாகிறார்கள். இந்த பகுதி மக்கள் வாழக்கூடிய பகுதிகளுடைய குளங்களை தூர்வாருவதில்லை. அவருடைய நிலங்களுக்கு நீர் பாய்ச்சுவதற்கு பல்வேறு இடைஞ்சல்கள் ஏற்படுகின்றன. பள்ளி குழந்தைகளுக்கு அருகாமல் இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கு செல்வதற்கு ஏதுவாக போக்குவரத்து வசதி இல்லாமல் காலை 6 மணிக்கு மாலை 6 மணிக்கு மட்டுமே பெரும்பாலான பகுதிகளில், குறிப்பாக நான் 14ஆம் தேதி அன்று பாளை ஒன்றியத்துக்கு பாறைக்குளம், எம்ஜிஆர் நகர், பொட்டல் போன்ற பகுதிகளுக்கும், அதேபோல நடுவுக்குறிச்சி, பொய்லா நகர், அரியக்குளம், நொச்சிக்குளம் போன்ற பல்வேறு பகுதிகளுக்கு சென்றேன். எல்லா பகுதிகளிலும் இதே போன்ற பிரச்சனை. அந்த பொட்டல், அதாவது சீவலப்பேரிக்கு அடுத்த இருக்கக்கூடிய கிராமத்தில் பொட்டல்ல ஏறக்குறைய 300க்கு மேற்பட்ட ஏக்கர் நிலங்களில் வேளாண்மை செய்ய முடியாத அளவுக்கு அவலம் இருக்குதுங்க. காரணம் என்னன்னா, அருகாமல் இருக்கக்கூடியவர்கள் மாடுகளை அழித்து விட்டு வருகிறார்கள், அது அழிச்சாட்டம் செய்கிறார்கள். அதை தடுப்பதற்கு எந்த விதமான நடவடிக்கை எடுக்காதனால அத்தனையும் கருவேலை என்று சொல்லக்கூடிய வேலி முள்ளு மட்டுமே முளைத்திருக்கிறது. புதுமனை எம்ஜிஆர் நகர்ல 4 கிலோமீட்டர் சுற்றி தான் அவங்க மயானத்துக்கு செல்ல வேண்டியிருக்கிறது.
முக்கூடல் இந்திரா நகர்ல தெருக்கள்ல வந்து கம்ப்ளீட்டா ஃபுல்லா தண்ணி தேங்கி கிடக்குது. இங்க இருக்கிற சுத்தமல்லி அதே போல தருவை போன்ற பகுதிகளில் ஏற்கனவே அதே போல கோபாலசமுத்திரம் போன்ற பகுதிகளில் ஏற்கனவே கடந்த 4-5 வருடங்களாக 10 வருடங்களாக சில மோதல்கள் நடந்திருக்கிறது. இதை காரணம் காட்டி அந்த பகுதிகளில் பேருந்துகள் இயக்கப்படாமல் பள்ளி குழந்தைகள் மிகப்பெரிய சிரமப்படுகிறார்கள். மக்களுக்கு அந்த ஊராட்சி மன்ற தலைவர்கள், நான் வந்து தருவு போயிருந்தேன், அவ்வளவு பெரிய அளவுக்கு பாகுபாடோடு ஊராட்சி மன்ற தலைவர்கள் நடந்துக்கிறாங்க. இப்போ நான் மாநகரத்துக்கு பக்கத்தில் இருக்குது. அதே போல சுத்தமல்லியில் சுத்தமாக அங்கே எந்த விதமான வசதியும் கிடையாது. பெண்களுக்கு கழிப்பிட வசதிங்கிறதே கிடையாது. ஸோ இதெல்லாம் ஊராட்சி மன்ற தலைவர்கள் சாதிய பாகுபாடுகளோடு நடந்து கொள்ளுகிறார்கள். இதே போல ரஸ்தாவூர் கபாலிப்பாறை, நேற்று வந்து நான் மாநகரத்துக்கு உட்பட்ட பகுதிகளில் வந்து போனேங்க. அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த குறுந்துடையார்புரம், ஆண்டாள்புரம் காலனி, ஆண்டாள்புரம் நகர், தென் வந்து ஆஞ்சநேயர் தெரு, கக்கஞ்சி நகர் போன்ற பகுதிகள் எல்லாம் எந்த விதமான அடிப்படை வசதியும் இல்லை. அந்த ஆஞ்சநேயர் தெருவில் பார்த்தீங்கன்னா ஒரு கால்வாய் இருக்குது. அந்த கால்வாய் தாண்டதுக்கு உடஞ்ச பாலத்துக்கு ஏற்கனவே அது ஒட்டுமா இருக்குது. எப்போ வேணாலும் அந்த பாலம் விபத்துக்காகலாம். இந்த மாதிரி மோசமான நிலைமை அந்த மக்களை வந்து இது ஒரு நகரத்தில் வாழலாமல் நரகத்தில் வாழ்வது போன்ற ஒரு நிலையில் வந்து மாநகராட்சி இதனுடைய பகுதியில் நான் வந்து குறைஞ்ச மாநகரத்தில் ஏறக்குறைய 70க்கும் மேற்பட்ட பகுதிகளில் இந்த மக்கள் வாழ்கிறாங்க. ஒரு 10-20 கிராமத்து போன்றே இந்த மாதிரி ஒரு மோசமான நிலைமை இருக்கிறது. எனவே மாநகராட்சி நிர்வாகங்களும் பாகுபாடோடு நடந்தது தெரியுது. பேரூராட்சி நிர்வாகங்களும் அதே போல ஊராட்சி மன்ற தலைவர்களும் சாதிய மனப்பான்மையோடு நடந்துள்ளார்கள். அதனால் வந்து மாவட்ட நிர்வாகம் இது வந்து கம்ப்ளீட் முழுமையாக உடனடியாக ஒரு ஆய்வு செய்து எந்தெந்த பகுதி என்னன்னா ஊராட்சி மன்ற அந்த சட்டத்தின்படி நிதிகள் வந்து சமமாக பிரித்து கொடுக்கப்பட வேண்டுமே தவிர ஒரே ஒரு பகுதியில் கொண்டு போய் குவிக்கக்கூடாது. எனவே இதெல்லாம் வந்து உடனடியாக சரி செய்யணும். இந்த கோரிக்கைகளை இன்னும் வந்து அடுத்த சுற்று பிரயாணம் நான் வந்து நவம்பர் மாதத்தில் ஃபர்ஸ்ட் வீக்கில் வச்சுக்கிறேன். இதை முடிச்சுட்டு நவம்பர் மாதம் 20ஆம் தேதி என்று திருநெல்வேலியில் எனது தலைமையில் வந்து இந்த அடிப்படை வசதிகளை எல்லாம் வந்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக நிறைவேற்றி தர வலியுறுத்தி வந்து மிகப்பெரிய போராட்டம் வந்து நான் அறிவிச்சிருவேன். என் தலைமை நடக்குதுங்க. ஸோ இது வந்து முக்கியமாக எல்லாருக்குமே ஊராட்சிகளை தான் குறை சொல்ல வேண்டியிருக்குது. அதே போல் பல பகுதிகளில் வந்து இந்த தளவாய் முதலியார் அப்படிங்கிற அவருடைய அது ஏதோ ஒரு 10,000கணக்கான ஏக்கர் வச்சுருந்துக்கிறாங்க. அவங்க நிலங்களை வந்து நில உச்சநீதிமன்றத்தில் எடுக்கப்பட்டாச்சு. அந்த பகுதியில் மக்கள் எல்லாம் அவங்க தான் குடியிருக்கிறாங்க. அவங்களுக்கு பட்டா கொடுக்க மறுக்கிறாங்க. அதே போல் இங்கே ஆஞ்சநேயர் தெரு இந்த பகுதி மக்களுக்கும் அதே போல் பிரச்சனைகள் உள்ளன. நெல்லையப்பர் கோவில் நிலம்னு சொல்கிறாங்க. வீட்டுமனை பட்டா 90% மக்களுக்கு வீட்டுமனை பட்டா இல்லைங்க. ஸோ இப்படி ஒரு அவலமான நிலைமை இருக்குது. ஆனால் அரசாங்கம் வந்து எல்லாருக்கும் 18 லட்சம் பேருக்கு வீட்டுமனை பட்டா கொடுத்தா சொல்கிறாங்க. ஆனால் இந்த மக்களுடைய நிலைமை வந்து இப்படி வச்சுருந்தா எப்படி அவங்களுடைய இந்த குழந்தைகளை எப்படி படிக்க முடியும், அவங்க வாழ்க்கையில் எப்படி முன்னேறது? ஸோ அதனால் அரசனுடைய இந்த கடந்த 4.5 வருஷத்தில் இந்த அரசனுடைய பெரும்பாலான திட்டம் எந்த திட்டமுமே இந்த மக்களுக்கு சென்றடையவில்லை அப்படிங்கிறதா நான் வந்து பார்க்குறேன். இது வந்து ஒரு வானை சோற்றுக்கு ஒரு சோறு பதங்கிற மாதிரி ஒரு 10-20 கிராம் நகரத்துக்குள்ளே பார்த்ததே இந்த மாதிரி இருக்குது. இன்னும் போகிறபோது இதை விட மோசமான நிலைமை இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குதுங்க. இங்கே கொக்கரகுளம் கலெக்டரேட் பக்கத்தில் இருக்குதுங்க. அங்கே 300 ஏக்கரா வந்து முள்ளு போட்டுருக்காங்க, கருத்து காம்பவுண்ட் போட்டு எடுத்துட்டாங்க. அங்கே விவசாயம் பண்ண முடியல. ஸோ இப்படி ஏன் வந்து மாவட்ட நிர்வாகம் இதையெல்லாம் எடுத்து மக்களுக்கு வந்து வேளாண்மை ஊக்குவிக்கிறோம்னு சொல்கிறாங்க. அது ஏன் வந்து இந்த மாதிரி தரிசாக போட்டு வச்சுக்கிறாங்க அப்படின்னு தெரியல. ஸோ இது எல்லாமே சரி செய்ய வலியுறுத்தா நாங்கள் நவம்பர் 20ஆம் தேதி தலைமையில் வந்து திருநெல்வேலியில் ஆர்ப்பாட்டம் வச்சுருக்கிறோங்க. ஊராட்சி தலைவர்கள் சாதிய பாகுபாடு ஆமாங்க. ஏற்கனவே இப்போ தமிழக அரசு வந்து சாதி பிரச்சனைலாம் ஒழிக்கணும், சமூக நீதி கொண்டு வரவங்க ஊர் பேரில் உள்ள போர்டுகளில் உள்ள சாதி பேரெல்லாம் எடுக்கிறாங்க. சரிங்க. இதுக்கு எப்படி பார்க்குறீங்க? இப்படி இந்த மாதிரியான நடவடிக்கை இல்லை. அதாவது வந்து இது நான் சொல்கிறது வாழ்வாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்க. டாப் ட்ரெஸ்ஸிங் இல்லை, நேம் சேஞ்ச் பண்ணுறதில்ல, அடிப்படையே சேஞ்ச் பண்ணும். இது மாதிரி வந்து கம்ப்ளீட்டாக முழுமையாக ஒரு சிறப்பு குழுவை நியமித்து எந்தெந்த ஊராட்சிகளில் வந்து கடந்த 5 ஆண்டு காலத்தில் இந்த ஊராட்சிகள் வந்த பிறகு எந்தெந்த ஊராட்சியில் எவ்வளவு நிதி ஒதுக்கப்பட்டது,
ஒவ்வொரு பகுதிக்கும் எவ்வளவு வந்து செலவு செய்யப்பட்டது, ஏன் இந்த இது மாதிரி வந்து தேவேந்திரவாளர்கள், ஆதிராவிடரோ, அருந்ததியரோ இந்த மாதிரி பட்டியலுக்கு உட்பட்ட மக்கள் வாழக்கூடிய பகுதிகளில் மட்டும் ஏன் எந்த விதமான அடிப்படை வசதிகளும் நிறைவேற்றாமல் இருக்கிறாங்க. அப்படி நிறைவேற்றினா அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து பண்ணணும். இந்த சுத்தமல்லி பிரசிடென்ட் எல்லாம் அவ்வளவு வன்மமா நடந்துக்கிறாருன்னு சொல்றாங்க. தருவை பிரசிடென்ட் எல்லாம் அவ்வளவு வன்மமா நடக்கிறாங்க. இப்படியே வந்து கம்ப்ளீட்டா உங்களுக்கு ஒண்ணு செய்ய மாட்டேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நிலைமைகள் இருக்குதுங்க. இவ்வளவு பிரச்சனை இருக்கும் போது இந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து அரசு வந்து கவனம் செலுத்தாம இந்த மாதிரி அரசு, அதாவது அது ஒரு கட்டங்க, அது வந்து பெயர் மாற்றது என்பது. ஆனால் பெயரை மட்டும் மாற்றி என்ன செய்யுது? குளிக்காத உடம்புல பட்டாடை போட்டு என்ன பிரயோஜனம்? முதல்ல அதனால வந்து இந்த சில அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யாத ஊராட்சி மன்ற தலைவர்கள் அல்லது பேராட்சி தலைவர்கள் அல்லது வந்து மாநகராட்சி நிர்வாகத்தின் மீது கடுமையாக நடவடிக்கணும். அவங்க வந்து இந்த மாதிரி நிதி மிஸ்யூஸ், இதெல்லாம் ஃபண்ட் மிஸ்யூஸ். ஏன்னா ஒரு ஃபண்டு வர்ற போது எல்லாருக்கும் சமமா வருது. அதனால இதை வந்து சிறப்பு குழு நியமிச்சு கம்ப்ளீட்டா எல்லா கிராமங்களையும் ஆய்வு செய்யணும். அந்த மாதிரி பாகுபாடோடு ஊராட்சி மன்ற தலைவர்னா அவங்க மேல வழக்கு பதிச்சு அவங்க கைதே பண்ணணும். இந்த மாதிரி விஷயங்களை மாவட்ட ஆட்சியர் கண்காணிச்சிருக்கணும். பெரிய தவறு. சந்தேகமே கிடையாது. மாவட்ட நிர்வாகம் வந்து இதை கவனிச்சிருக்கணுங்க. இல்ல மாவட்ட நிர்வாகம் அவர் இப்ப வந்துருக்காரு. தொடர்ச்சியாக மாவட்ட ஆட்சியர்கள் வந்து இனிமேல் திங்கட்கிழமை வந்து அவங்க வந்து இந்த மனுக்களை அங்க வாங்குறத போட்டு கிராமங்களுக்கு போனாங்கன்னா நல்லா இருக்கும். அந்த முதல்ல வந்து இந்த வெறுமனே ஆயிப்போச்சுங்க. இந்த மாவட்டத்தில் வந்து திங்கட்கிழமை ஆனா மனு வாங்குறாங்க இல்லைங்களா, அது ஒரு சடங்கா போயிடுச்சு. அதனால மாவட்ட ஆட்சியர்கள், தாலுகா எல்லாருமே கம்ப்ளீட்டா கூட்டம் கூட்டி அடிக்கடி டிஸ்கஷன் இல்லாம எல்லாருமே கிராமங்களுக்கு சென்று எங்க வந்து என்ன பாகுபாடு இருக்குது, ஏன் இந்த அடிப்படை வசதிகள் செய்யாம இருக்கிறாங்க அப்படிங்கறது அவங்க நேர களத்துக்கு போகணும். தமிழக திமுக அரசு பொறுப்பேற்ற பின்னர் வந்து கிராமத்துல ஒரு நாள் தங்கி ஆட்சியை வந்து ஒவ்வொரு ஊராட்சி ஒன்றியங்களையும் தங்கி பார்க்கணும்னு ஒரு திட்டத்தை செயல்படுறாங்க. அந்த திட்டமும் செயல்படுறது தங்கவெல்லாம் வேண்டாங்க, அந்த வழியா போனாலே போதுங்க. போற போதே வந்து அதிகாரிகள் என்ன செய்யறாங்க, நல்லா ரோடு போட்டுக்கிறதையும் மட்டும் மேல்தட்டு இருக்கிறதையும் மட்டும் அதை காமிச்சிட்டு போயிடறாங்க. இந்த மக்கள் வந்து விளிம்பு நிலை, ஆத்தோரத்துல, கால்வாய் ஓரத்துல ஒதுக்கப்பட்டு இருக்கிறாங்க. அது உள்ள கூட்டிட்டு போறதே இல்லையில. அவர்களை மாவட்ட ஆட்சியர்களை பார்க்க விரும்பினாலும் கூட அதை இவங்க அதிகாரிகள் வந்து அவங்களுடைய குறையை மறைக்கிறதுக்கு உடனடியே மேயர் வந்து நின்றுக்குவாங்க, இல்லைன்னா பிரசிடண்ட் நின்றுக்குவாங்க, ஒரு சால்வி போடுவாங்க, பொக்கே கொடுப்பாங்க, உடனடியே வந்து அவங்களை அப்படியே கண்ணை கட்டி கூட்டு போயிடறாங்க. ஸோ அதனால யாருடைய அதிகாரிகளை யாரும் கூட வரக்கூடாது. ஒரு 4 கிராமத்தை ஒரு நாளைக்கு மாவட்ட ஆட்சியர்கள் ஆய்வு பண்ணாலே போதும், உண்மை நிலைவு தெரிஞ்சிருக்கு. நான் சொல்றது இந்த தருவுக்குள்ள போகணும், சுத்தமல்லிக்குள்ள போகணும், கோபால சமுத்திரத்துக்குள்ள போகணும். அதெல்லாம் பெண்கள் கண்ணீர் பிடிக்கிறாங்க. ஐயா வந்து நாங்க வந்து பூர்வீகம் இந்த இடத்துல இங்க இருக்கிறோம், ஒரு காலனி கொண்டு போய் 3 கிலோமீட்டர் கட்டிட்டு எல்லாரும் அங்க போங்க மாத்திரம்னா எப்படி போக முடியும்? அப்புறம் பல இடங்கள்ல இந்த ஆஞ்சநேயர் தெருன்னு பாருங்க, ஒரு பாத்ரூம் கட்டி 10 வருஷம் ஆச்சுங்க, இன்னைக்கு திறக்கல, அப்படியே கிடக்குது ரோட்ல, மேல டைல்ஸ் ஒட்டி வச்சுக்கிறாங்க. இவங்களுக்கான உள்ளாட்சி பிரதிநிதிகள் இருப்பாங்கல்ல, அவங்களாலே நடவடிக்கை எடுக்க முடியாது. அதாவது நான் கேட்டேங்க, 4 மெம்பர் இருக்கிறாங்க கோபாலசமுத்திரத்துல, ஆனா அவங்களுக்கு எந்த விதமான பவரும் கிடையாது. நாங்க சொல்றது கேட்கறதே இல்லை சார். இவங்களை வந்து உதாசீனப்படுத்துறாங்க. எல்லாமே அவங்கள அதிகாரத்தை அவங்களே எடுத்துக்கிறாங்க. மேலும் பெரும்பாலானவர்கள் வந்து ஒன்னு சாதியாகவும் இருக்கிறாங்க, 2வது வந்து ஆளுங்கட்சி போயிடுறாங்க. 2 டபுள் பவர் வந்துருது. பெரும்பாலான திமுகவை சார்ந்தவர்களாகவும் இருக்கிறாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா, ஆளுங்கட்சி நினைச்சா அதை எது வேணா பண்ண, சாதியும் அவங்க உதாசீனப்படுத்தலாம், இந்த மக்களை தண்டிக்கலாம், ஆளுங்கட்சியா இருந்து கொண்டும் செயல்படலாம் அப்படிங்கிற அந்த பார்வைகள் வருதுங்க. அதாவது நான் வேணா இப்ப வேணா காட்டுறேன், திறந்தவெளி கழிப்பிடங்களே இல்லாத மாவட்டங்கள் அப்படின்னு சொல்லி திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்கள்லாம் ஏற்கனவே இப்ப இல்ல, 5 ஆண்டுகளுக்கு முன்பே அறிவிக்கப்பட்டிருக்கு. அது அத்தனையுமே வந்து வெத்து அறிக்கைங்க. பெரும்பாலான கழிப்பிடங்கள்ல தண்ணி வசதி கிடையாதுங்க. எப்படி வந்து அந்த அதை பராமரிக்காம அது வந்து எப்படி பண்ண முடியும்? ஸோ எந்த பெரும்பாலான கழிப்பிடங்களுக்கு வந்து வாட்டர் ஃபெசிலிட்டிஸே கொடுக்கறதே இல்லை. இந்த மக்களுக்கு வந்து 15 நாளைக்கு ஒரு தடவை, 1 மாசத்துக்கு ஒரு தடவை தண்ணி குடிக்க தண்ணியை கொடுக்குறாங்க. இங்க தாமிரபரணி ஆற்றினுடைய ஓரத்தில் ஒரு கிராமம் இருக்குதுங்க. அந்த கிராமத்துல வந்து நேற்று நைட்டு நான் 10 மணி 11 மணிக்கு போயிருந்தேன். நேரம் டைரக்டா தாமிரபரணி தண்ணி கொடுக்குறாங்க. அதாவது திருவேங்கடநாதபுரத்துல டைரக்டா தாமிரபரணி அது வந்து சம்புக்கு வந்து அது ஃபில்டர் பண்ணி நோ ஃபில்ட்ரேஷன். இதெல்லாம் இப்ப நடந்துட்டு இருக்குதுங்க. இன்னைக்கு போனா கூட பார்க்கலாம். ஸோ இது போன்று வந்து அப்போ வந்து அரசு நிர்வாகம் வந்து முறையா கீழே வந்து கிராஸ் ரூட் லெவலில் அடித்தள மக்களுக்கு சென்றடையிலிங்க.
அதனால வந்து இப்போ அரசு ஏதோ வந்து ஸ்டாலின் உங்களோட ஸ்டாலின் வரும், அதெல்லாம் வந்து ஒன்று பெரிய பலனளிக்கிற மாதிரியே தெரியல. வெறும் மனுக்களை வாங்கி வைக்கிறாங்க, பழைய பட்டா கணக்காட்டுறாங்க, ஒரு சிங்கிள் பட்டா புதுசா ஒருத்தர் கூட ஒரு நிவாரணம் அடைஞ்ச மாதிரி தெரியல. அதனால இதெல்லாம் வந்து அதிகாரியோட நேரங்காலம் வேஸ்ட் ஆகுது. கம்ப்ளீட்டா கீழே போய் உட்கார்ந்து இந்த கிராமத்தில் இது முதல்ல ஒரு ஆய்வு டீம் போட்டு ஆய்வு நடுநிலையா ஆய்வு பண்ணணுங்க. ரெண்டுமே பண்ணணும். ஏன்னா இந்த உங்களுக்கு சுகாதாரத்துக்கு ஜல்ஜீவன் திட்டம் வந்து மத்திய அரசாங்கம் பணம் கொடுத்துருக்கு. ஸோ வீடுதோறும் வந்து குழாய் இணைப்பு கொடுக்குறாங்க, அங்கே காத்தான் வருது, அதை தவிர தண்ணி வர்றது கிடையாது. 6-10 வீதி இருக்கிற இடத்துக்கு ஒரு இடத்துல நல்லி போட்டு கொடுக்குறாங்க. அதே பக்கத்து வீதி போனா வீடு தண்ணி வருது. முழுக்க பாரபட்சமா நடக்கிறாங்க. சார் ஹவுஸ் ஹோல்டுக்கு பைப்பை கொண்டு போய் போட்டுருக்காங்க சார், தண்ணி வரல இல்லையா, வரல இல்ல, இதை போட்டு கடனுக்கு இது போட்டு கடைசியில் வந்து ஒரு இடத்துல ஒரு ஊரு கூட ஒரு நல்லி போட்டுறாங்க, அதில் தான் தண்ணி வருதுங்க. வீடுதோறும் தண்ணி எந்த கிராமத்துக்கும் இல்லை. இல்லை சார், நாங்கள் வந்து நான் வந்து இந்த கிராமந்தோறும் மக்களுடைய பிரச்சனைகளை தெரிந்து கொள்வதற்காகத்தான் கிராமந்தோறும் போயிட்டு இருக்கிறேன். ஏன்னா தேர்தல்கள் வருது, அடிக்கதில் வருது, சட்டமன்ற தேர்தல் வருது, நாடாளுமன்ற தேர்தல் வருது. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து இந்த மக்களுடைய பிரச்சனை இந்த அளவுக்கு அவல்நிலைகளை வந்து மாநில அரசாங்கத்தினுடைய கவனத்துக்கும் மத்திய அரசாங்கத்துடைய கவனத்துக்கு கொண்டு வரணும். அது மட்டும் ஒரு வருஷத்துக்கு 3.5 லட்சம் கோடி ரூபாய் வந்து 4 லட்சம் கோடி ரூபாய் பட்ஜெட் போடுறாங்க. அந்த மக்களுக்கு ஒரு திட்டமாவது போய் சேரணும் இல்லைங்க. எல்லாருக்கும் பாகுபாடு இல்லாம இத்த ஒரு திட்டம் கூட போய் சேரலையே. அதனால அரசாங்கத்துடைய இத்தனை பண ரூபாய் எங்க போகுது, ஏன் வந்து இந்த மக்களுக்கு வந்து சேர மாட்டேங்குது? அப்புறம் எப்படி வந்து நீ சமூக நீதியை நிலைநாட்ட முடியும்? அதாவது இந்த மக்களுக்கு எந்த வேலை வாய்ப்பும் கிடையாதுங்க. நேற்று கேட்டேங்க, அது வந்து நகர்ப்புறத்துக்கு கொடுக்குற ஆஞ்சநேய தேர்தல் எல்லாம், ஏமா சிறு தொழில் தொடங்கலாமா சார்? நாங்கள் டீ கெடுதோம்னா யாரும் வரமாட்டேங்கிறாங்க, ஒரு மளிகை கெடுதோம்னா யாரும் வரமாட்டேங்கிறாங்க, எங்களுக்கு எந்த பயிற்சியும் இல்லை. அரசாங்கம் வந்து ஆக்சுவலாக வந்து சிறப்பு உள்குறு திட்டத்திலாம் வந்து இவங்களுக்கு உற்பத்தியாளர்களாக்கி அந்த பொருள் எல்லாம் அரசாங்கம் வாங்கணும். எத்தனையோ திட்டங்கள் வந்து இருக்குதுங்க, அதெல்லாம் ஒன்றும் கூட இந்த மக்களுக்கு சென்றடையாது. அப்புறம் இளைஞர்கள் வந்து அவன் வெக்ஸ் ஆகிறான், இதாகிறான், வந்து அவனுக்கு மற்றவங்க யாரும் பயன்படுத்திக்கிறாங்க. அப்போ ஜாதி கலவரத்துக்கு போயிடும். அடிப்படை வசதிகள் செஞ்சு கொடுத்து, நல்ல போக்குவரத்து செஞ்சு கொடுத்து, அவங்களையும் கம்ஃபர்ட்டாக வாழ வச்சோன்னா அவன் மண்ணில் நல்லா இருப்பான். இல்லைன்னா என்ன செய்யறாங்க, யாராவது போறவங்க தவறான வழிக்கு அவன் எடுத்துட்டு போயிடுறான். அதுல ஒன்றும் எந்த எல்லாருமே அதே பாக்குறாங்க. கீழே தலையாரிலிருந்து எல்லாமே அது நடக்குது. அதுல சந்தேகமே இல்லைங்க. அதிகாரிகள் இதுல எப்படி வீடியோ தெரியாம இதில் எப்படி நடக்கும்? அவங்க கேட்கணும் இல்ல, இத்தனை வீதி இருக்குது, எப்படி ஒரே வீதியில் கொண்டு எப்படி ரோடு போடுற அப்படின்னு கேட்கணும் இல்ல. கோபாலசமுத்திரத்துல 2000 பேர் இருக்கிறாங்க. 2000 பேர் இருக்கிறவங்க ஏப்ப ஒரு அடிப்படை செஞ்சு கொடுக்கலன்னு அந்த வீடியோ கேட்கணும் இல்ல. இந்த ஃபண்டையா நீ வந்து வீதி கொடுக்குற, இந்த வீதி கொடுக்கல. சுத்தமல்லியை வந்து அடிக்கடி பிரச்சனை வரக்கூடிய ஏரியா தானே, அந்த ஏரியா நல்லா பண்ணி வைக்கணும்ல. அப்ப அந்த பிரசிடென்ட் வந்து ஒரே கம்யூனிட்டி அந்த மாற்று கம்யூனிட்டி ஆக்குறாங்க அப்படின்னு சொன்னா அவங்க தவறு பண்றது வீடியோ தானே சரி செய்யணும். அப்ப எதுக்கு ஏடி பஞ்சாயத்து இருக்கிறாங்க? கலெக்டர் வந்து இதெல்லாம் பார்க்கணும். இந்த ஃபண்டு வந்து கரெக்டா ஈக்குவிட்டிங்கிறது என்ன, சமமா எல்லாருக்கும் பகிர்ந்தளிக்கிறது தானே தத்துவமே, அதுதானே டெமோக்ரசி. ஸோ ஊராட்சி மன்ற தலைவர்களுக்கு, அரசியல் தலைவர்கள் மட்டுமல்ல, அதிகாரிகளுக்கு, கிளர்க்குகள் இருந்து அந்த பாகுபாடு நடத்துறாங்க. மக்கள் தான் வெளியே வந்தா ஒடுக்குறாங்களா? போலீஸ் இருக்குதுங்க, ஒரு சாதாரண விஷயம். அவங்க எதுக்குமே வந்தா அவங்க உண்மையிட்ட எஃப்ஐஆர் இருக்கு, வழக்கு போட்டுறாங்க. வழக்கு போட்ட உடனே அவங்க பயந்துக்கிறாங்க. நீங்க சொன்னீங்க கடைகள்லாம் வச்சா அதில் ஒரு தொழில் தொடங்கினா யாரும் வர மாட்டேங்கிறாங்க, அந்த பாகுபாடு இருக்குன்னு சொல்லிட்டு, அதுக்காக தான் நீங்க வந்து இந்த பட்டியல் வெளியேற்றுங்கிற கோரிக்கையெல்லாம் முன்னெடுத்து போய் இப்போ அந்த கோரிக்கையை ஏன் அப்படி கைவிட்டுருக்கீங்க? அதெல்லாம் எதையுமே கைவிடலைங்க. அதுக்காக ஒரே கோரிக்கை சொல்லி கொண்டிருக்க முடியாது. இப்போ மக்கள் வந்து நான் நினைச்சதை சொல்ல வந்தது வேறு விதம். ஆனால் கீழே வந்து அடித்தளத்தில் வந்து மக்களுக்கு வந்து சாதாரண பேசிக் கம்யூனிட்டிஸும் கூட இல்லைங்கிற போது அந்த மக்கள் வந்து எப்படி அடுத்த கட்டத்துக்கு போக முடியும்? அதனால் இப்போ வந்து இந்த பேசிக் கம்யூனிட்டிஸை வந்து அவங்களை கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது தான் நாங்கள் வந்து குறியாகிறோம். அடிப்படை சட்டத்தின்படி, பஞ்சாயத்து ராஜின்படி, நகர்பாலிகா சட்டத்தின்படி எல்லாருக்கும் சமமாக தலைக்கு இவ்வளவு தானே கொடுக்குறாங்க. அப்ப இந்த மக்கள் வாழக்கூடிய பகுதியில் வந்து இந்த அடிப்படை வசதிகளை செய்ய வைக்கிறது தான் இப்போ என்னுடைய டார்கெட். வேற என்ன செய்ய முடியும் டாக்டர்?
இதுல வந்து நீங்க ஆர்ப்பாட்டம் பண்ண போறேன்னு சொல்லி போராட்டம் நடத்துறீங்க. ஆ. இதை தாண்டி அது வெறுமனே போராட்டம் மட்டும் நடத்தினால் அது சக்சஸ் ஆயிருமா? வேற என்ன 2026 சட்டமன்ற தேர்தலில் அதுக்கு உண்டான நடவடிக்கை இருக்குங்க. நடவடிக்கைனா எப்படி ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்கான ஒரு கூட்டணி தேவை, அதை பத்தி இல்ல அதாவது கூட்டணிங்கிறதுல வேறங்க. இந்த மக்களை புறக்கணிக்கக்கூடிய அரசுக்கு வந்து அரசுகளை வந்து இந்த மக்கள் வந்து புறக்கணிக்கக்கூடிய அளவுக்கும் தமிழ்நாட்டில் மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய அளவுக்கு இந்த மக்கள் வந்து விழிப்புணர்வு உண்டாக்கும். அதாவது இந்த மக்களை வந்து என்ன செய்யறாங்க, தேர்தல் நேரத்தில் 300 ரூபா கொடுக்குறாங்க, 400 ரூபா கொடுக்குறாங்க. நான் இப்போ 3 விஷயத்த டீச் பண்றேன். கிராமங்களில் எந்த காரணத்தை கொண்டும் பசியோடு பட்டினியோடு கிடந்து மடியக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் கூட, அது ஊராட்சி மன்ற தேர்தல் இருந்தாலும் சட்டமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் இருந்தாலும் கூட எந்த காரணத்தை கொண்டு காசு வாங்கிட்டு ஓட்டக்கூடாது. ரெண்டாவது மதுப்பழக்கங்களை கம்ப்ளீட்டாக விடுங்க. தண்ணி இருக்குதுலேயே எல்லா கடையிலும் டாஸ்மார்க் வந்து திறந்து வச்சுக்கிறாங்க. இளைஞர்கள் மிகப்பெரிய அளவுக்கு சீரழிப்பு ஆளாகிறாங்க. அதனால இந்த அரசை வந்து இதை செய்து கொடுக்கல அப்படின்னா அதுக்குண்டான விலையை இந்த அரசை சந்திக்க வேண்டியிருக்கும். அதான் சொல்ல முடியும். இவ்வளவு ஜாதிய பாகுபாடு இந்த பிரச்சனைகளை பேசுறீங்க. சமீபத்தில் படம் நேற்று வெளியாகி இருக்கு, அது பார்த்தீங்களா? எதுவும் எனக்கு இந்த வேலையெல்லாம் இல்லைங்க. நான் விடிய மக்களை வந்து கொற்ற மலையில் நேற்று மழை பெஞ்சிட்டு தான் இருந்தது. 10 கிராம மக்களுக்கு போய் பார்க்கறது தான் எனக்கு வேலை. பைசன் திரைப்படம் தென் மாவட்டங்களில் மீண்டும் ஒரு ஜாதிய பிரச்சனை உண்டு பண்ற மாதிரி எடுத்து வச்சிருக்காங்க. அதுக்கெல்லாம் நேரமே இல்லைங்க. நான் வந்து மக்களுடைய அடிப்படை பிரச்சனை இந்த அளவுக்கு வந்து நகர்ப்புறத்துக்குள்ள இந்த மக்களுடைய வாழ்நிலை இருக்கும்னு நினைச்சு பார்க்கல. நான் வந்து இந்த கடந்த 10 ஆண்டு காலத்தில் வந்து இந்த அளவுக்கு வந்து இந்த மக்கள் வந்து புறக்கணிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதனால இந்த 6 மாசம் தான் இருக்குது. 6 மாசத்துக்குள்ள இந்த அரசை செயல்பட வைக்கணும். அதுக்குண்டானது வந்து ஆர்ப்பாட்டம் பண்றோம், இல்லைன்னா மறியல் பண்ணுவோம். அதுக்கு பிறகு அடுத்த கட்டத்தில் நிறைய பல 3-4 கட்ட போராட்டம் இருக்குது. அப்புறம் அமைச்சர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் எப்படி உள்ள வரவிடுவோம்? நாங்க செஞ்சு கொடுக்கலைன்னா ஆளுங்கட்சிக்காரங்க எப்படி நாங்க உள்ள விடுவோம்? அதெல்லாம் வந்து அடுத்த கட்டத்தில் நான் சொல்றேன். நவம்பர் 20ஆம் தேதி மிகப்பெரிய அளவுக்கு வந்து இங்க அடிப்படை வசதிகள் எல்லா கிராமங்களுக்கும் சமமா செஞ்சு கொடுக்க சொல்லி போராட்டம் நடத்துவோம். அதுக்குள்ளேயே வந்து இந்த அரசு விழித்து என்ன தெரியும், எல்லா போலீஸுக்காரும் கம்ப்ளீட்டா இஞ்சி பை இஞ்சி வீடியோ எடுக்கிறாங்க. வீடியோ எடுத்துக்கொண்டு ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. கலெக்டர்கிட்ட போட்டு காட்டணும், அதிகாரிகிட்ட போட்டு காட்டணும். என்ன சொல்றீங்க? சொல்லிட்டே இருக்கீங்க ஆட்சியில் பங்கு அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலையில தான் இது ஆட்சியில் பங்கு கேட்கறதே இந்த மாதிரி மக்களுக்கு வந்து எந்த மக்களும் அது எந்த தேவேந்திரோட ஆதிரோட எந்த மக்களும் எந்த விதமான பாதிப்புக்கு ஆளாகக்கூடாது. எல்லா பாகுபாடற்ற ஒரு அரசாங்கத்தை உருவாக்க வேண்டும்ங்கிறதுக்காக தான் நான் வந்து அந்த கோஷ்டை முன் வச்சிருக்கிறேன். பாகுபாடற்ற நாங்க அமைச்சரவைக்குள்ள இருந்தோம்னா எந்த சாதிக்கு எந்த பாகுபாடு வராது. தேவேந்திர குல வேளாளர் சமூகம் உட்பட பல மக்களுக்கு எதிரான இந்த ஆணர் கில்லிங் இருக்குல்ல, இதுக்கு எதிரான அரசின் நடவடிக்கை திருப்திகரமா இருக்கா? இப்போ சமீபத்தில் கேட்டதுக்கு பிறகு இப்போ ஒரு கமிட்டி அதாவது இப்ப வந்து அதெல்லாம் ஒண்ணு. இப்ப வந்து முதல்ல இந்த மக்களுடைய வாழ்வுரிமை என்னாச்சு? அடிப்படை பிரச்சனையிலேயே நீங்க வந்து தீர்வு காணலையா? நீங்க இந்த அரசு நீங்க சட்டத்தை மேல சட்டம் வந்து என்ன செய்யுது? இந்த மக்களுக்கு பேசிக்கா சாதாரண வந்து குடிநீர், சாலை வசதி, தெருவுக்கு கழிவுநீர், எல்லா இடத்துலயும் கழிவுநீருக்கு வந்து கம்ப்ளீட்டா பாத்தீங்கன்னா அங்க அடைச்சு கிடக்கும். அதே போல வந்து நீங்க பாத்தீங்கன்னா 2 பகுதியில பாதாள சாக்கடை எல்லா இடத்துக்கும் திட்டக்குது. அந்த இந்த பகுதி மக்களும் பாதாள சாக்கடை சேர்த்தல. எந்த ஊரு? ஆண்டாள் உடையவர் தெரு, ஆண்டாள்புரம், இந்த இதெல்லாம் வந்து அதே போல ஆஞ்சநேய தெரு எல்லாம் வந்து இந்த திட்டத்திலே பாதாள சாக்கடை திட்டத்திலே சேர்த்தல. சரி டாக்டர், இப்ப நீங்க சிவிக் கம்யூனிட்டிஸ் முடியாத வர இந்த பிரச்சனை முடியாத வர அதை பேசலாம். சைமல்டேனியஸா தான் இருக்கு. இல்ல அதாவது நான் இதைய சால்வ் பண்ணாலே பெரும் பிரச்சனைகள் சால்வ் ஆயிருங்கிறது இப்ப தெரியுது. ஃபர்ஸ்ட் வந்து இந்த மக்களை வந்து ஒரு கம்ஃபர்ட்டா, நாமும் இந்த நாட்டினுடைய குடிமக்கள், நமக்கும் எல்லா ரைட்ஸ் இருக்குது, இந்த நாட்டில் வந்து நம்ம பாகுபாடு இல்லாமல் நடத்தப்படணும்னு தெரிஞ்சாலே பல்வேறு விஷயங்களுக்கு வந்து சால்வ் வந்துடும். அதாவதுங்க இது காரணம் என்ன, உள்ளூர வந்து ஆன்டி தலித் சைக், அதாவது சாதாரணமான ஒரு மாடு மேய்க்கல் வந்து இந்த மக்களுக்கு எதிரான மனநிலை வந்து ஊறி போயிருக்கு. அதைய போக்குறதுக்கு தான் முதல்ல வந்து இந்த அரசு நடவடிக்கணும். அதுல துணிஞ்சு வந்து
இந்த மக்களுக்கு செய்தே தீர வேண்டும் என்று இப்ப பெயர் மாற்றத்துக்கு நீங்க எடுக்கிற அது நீங்க இந்த மக்களுக்கு உண்டான அடிப்படை வசதிகளை செஞ்சு தீரணும் அப்படின்னு திமுக காரனுக்கு உத்தரவு போடணும் ஸ்டாலின். நீங்க அப்பதான் உண்மையாக இந்த பெயர் மாற்றத்தை விரும்புறீங்கன்னு அர்த்தம், சாதியை ஒழிக்க விரும்புறீங்கன்னு அர்த்தம். அதே போல ஹானர்கல்லிங்க நீங்க எதை செய்ய விரும்பினாலும் இந்த மக்களுக்கு உண்டான அடிப்படை வசதிகளையே செய்து கொடுக்காத ஒரு அரசு, இந்த அரசு இருந்ததுன்னா இல்லாமல் போனால் என்ன, இதை கூட செய்ய முடியலன்னா நீங்க எதை தடுப்பீங்க? அப்புறம் இந்த அரசோட அஜெண்டாவே எல்லோருக்கும் எல்லாம் அப்படிங்கறத எல்லோருக்கும் எல்லாம் இல்லைங்கிறது தானே நான் பாக்குறேன். இல்ல இந்த 4.5 வருஷம் மட்டும்தானா அல்லது இத்தனை வருஷம் காலத்திலயுமா? ஏன்னா நீங்க பொலிட்டிக்கலா கொண்டு போனா ஒரு கட்சிக்கு எதிராக கொண்டு போறீங்க. இல்ல அதாவது அது பிரச்சனையை சுருக்குற மாதிரி இருக்கு, பொலிட்டிக்கலா ஆக்குற மாதிரி இருக்கு. இது பொதுவா சமூகமே இப்படிதான் இருக்குது. இல்ல அதாவது சமூகம் இருப்பது சாதியை படம் இருக்குது. ஆனால் அரசு நிர்வாகம் அப்படி இருக்கக்கூடாதுல்ல. இல்ல அரசு நிர்வாகம் 4.5 வருஷத்துல அப்படி இருக்கா? 4.5 வருஷம் சரி அப்படித்தானே இருக்கு. அப்படி இருந்த வசதிகள் இப்ப நீக்கப்பட்டிருக்காங்க 4.5 வருஷத்துல. 4.5 வருஷம் எதுவுமே செய்யலைங்கிறது தானே. இல்ல நீங்க சொல்ற இந்த குடிநீர் பிரச்சனை உட்பட இந்த குடிநீர் பிரச்சனை, ஆணவ கொலை எல்லாமே ரெண்டையும் மிக்ஸ் பண்ண வேண்டாம். ஆணவ மிக்ஸ் பண்ண வேண்டாம். அதாவது குடிநீர் மக்களுடைய அடிப்படை பிரச்சனைங்கிறது நிதி ஆரம்பம் சம்பந்தப்பட்ட விஷயம். இது ஒவ்வொரு ஆண்டும் பட்ஜெட் போடுறீங்க, ஒவ்வொரு ஆண்டும் மத்திய அரசிலிருந்து நிதி வருகிறது. அந்த நிதி முறையாக செயல்பட்டு இருக்குதா இல்லையாங்கிறதா கொஸ்டின். அதை செயல்படுத்தாத குற்றமா இல்லையா? அரசியலா சுருக்கும் போது அரசு தான் சொல்றேன். இல்ல இவ்வளவு நாளும் நடந்ததை நீங்க ஒதுக்குற மாதிரி இல்ல, நான் எதுவுமே ஒதுக்குறீங்க. இந்த 4.5 ஆண்டு காலத்தில் இந்த மக்களுக்கு செய்ய வேண்டியது கடந்த ஒரு பள்ளம் இருக்குதுன்னா நீ இந்த பள்ளத்தை நிரப்பி இருக்கணும். 4 வருஷம் நிரப்பலையில பள்ளம் இருக்குதே சொல்லிட்டு இருந்தா அப்புறம் 4 வருஷம் உங்களுடைய பணி என்ன? நீங்க 4 வருஷம் செய்யல. அல்டர்னேட்டிவ் என்ன? இந்த 4 வருஷத்துக்கு பிறகு அல்டர்னேட்டிவ் என்ன? மாற்றம்ங்கிறது என்னவா இருக்கும்? மாற்றம் சொல்ற மாற்றம் நாங்க சொல்றது தமிழ்நாட்டு மக்களை பாகுபாடு இல்லாமல் நடத்தக்கூடிய ஒரு அரசாங்கம் அமையணும். யார் தலைமையில் அமைய முடியும்? எங்களுடைய தலைமையிலே அமையலாம். கூட்டணி அப்படின்னு கூட்டணி அரசாங்கம் அமையணுங்கிறதுல 2006 காங்கிரஸ் தயவுல தான் திமுக ஆட்சி அமைச்சது. காங்கிரஸ் இல்லைன்னா திமுக ஆட்சியிலே இல்லை. அப்போ கூட அவங்க கூட்டணி அரசாங்கத்திற்கு ஒத்துக்கிடல. அதிமுக இப்பவும் சொல்லிட்டு இருக்காங்க பிஜேபி கூட்டணி ஆட்சி சொன்னா கூட அதிமுக நாங்க தனித்து ஆட்சி. இப்ப கூட்டணி அப்படிங்கறதுக்கான வாய்ப்பு எப்படி இருக்கு? நீங்க கூட்டணி அரசாங்கம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு, நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதை விரிவா நம்ம ஜனவரிக்கு பிறகு அதை பேசலாங்க. இப்ப இந்த அரசாங்கத்தை செயல்படாம வெறும் விளம்பரத்தில் மட்டுமே அல்லது வெற்று கோஷத்தில் மட்டுமே இந்த அரசாங்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு கள அளவில் இருக்கக்கூடிய உண்மையான நிலைமை 1% கூட தெரிந்ததுக்குண்டான வாய்ப்பு இருப்பதாக தெரியவில்லை. அதனால இதுக்கு நிச்சயமா இதையாவது இந்த உளவுத்துறையும் நம்முடைய ஊடகங்கள் வாயிலாக முதலமைச்சருடைய கவனத்துக்கு போய் ஒரு சிறப்பு குழு போட்டு அனைத்து கிராமங்களையும் ஆய்வு செய்ய சொல்லணும். அது நடவடிக்கை எடுக்க சொல்லணும். அப்படி இருந்தாதான் குறைஞ்சபட்சம் அந்த வீதிகளுக்குள்ளேயாவது ஆளுங்கட்சியினர் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு வாக்கு கேட்டு வர முடியும். நன்றி. முதலமைச்சர் ஒரு பதிவு போட்டிருக்காரு. இப்ப எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களில் ஆளுநர்களை வச்சு அழுத்தம் கொடுத்து என்ன குழப்பத்தை ஏற்படுத்தி என்னத்தை சாதிக்க போறாங்க அப்படின்ற மாதிரி கேள்வி இல்ல. முதல்ல நம்ம வீட்டை சுத்தம் பண்ணணுங்க. ஆச்சா, நீங்க பாகுபாடு இல்லாத ஒரு அரசாங்கத்தை தமிழ்நாட்டில் ஸ்டாலின் அவர்கள் நிறுவி காட்ட வேண்டும். ஓகே, அதுக்கு பிறகுதான் மற்றதை பத்தி சொல்லணும். தமிழ்நாட்டிலேயே பாகுபாடான அரசாங்கம் ஊராட்சியிலிருந்து மேல வரை மாநகராட்சி வரை நடக்குது. திருநெல்வேலி உள்ளிட்ட தென் மாவட்டங்கள் இவ்வளவு ஜாதிய வன்மங்கள் அல்லது இத்தனை ஒடுக்குமுறைகள், ஒவ்வொரு வகையான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய இந்த நிலையிலையும் கூட அதையே முன்னாடி நடக்கக்கூடிய ஜாதிய பிரச்சனைகளை மையமா வச்சு இப்பவும் திரைப்படங்கள் எடுக்கப்படுற விஷயங்களை எப்படி பாக்குறீங்க? அதுவும் மீண்டும் இந்த சமூகத்தை பின்னோக்கி இருக்கு. சரி சார், 10 வருஷத்துக்கு மேல கோபாலபுரத்தில் ஒரு பிரச்சனை நடந்தது. கோபாலசமுத்திரத்திலையும் அதே போல இது பக்கத்தில் இருக்கிற கிராமங்கள் எல்லாம் தருவை சுத்தமல்லி பகுதியில் இன்னைக்கு வேலை அந்த ஊர்களுக்குள்ள பஸ் விட மாட்டேங்கிறாங்க. 10 வருஷத்துக்கு முதல்ல நடந்த சம்பவத்துக்கு இன்னைக்கு வேலை காவல்துறை சரி அது முடிஞ்சு போச்சு, பஸ் இயக்கணுமா இல்லையா? ஏன் செய்ய மாட்டேங்கிறாங்க? அப்ப எங்கேயோ இவங்க தாட் ப்ராசஸ்ல அது காவல்துறையிலிருந்து அரசிலிருந்து கம்ப்ளீட்டா இவங்களுடைய சிந்தனைகளிலேயே கொஞ்சம் குறைபாடு இருக்கிறதா தெரியுது. எல்லாருமே அப்டேட் பண்ணிக்கணும். ஐஏஎஸ் அதிகாரிகள், ஐபிஎஸ் அதிகாரிகளை அப்டேட் பண்ணி சரி
அந்த 10 வருஷத்துக்கு முதல்ல நடந்ததுக்காக வந்து கோபாலசமுத்திரத்தில் வெங்கட்ராமையர் ஸ்கூல் நடந்ததுன்னா இன்னைக்கு வரலும் அந்த குழந்தைகள் அங்கேயே போக முடியாது இருக்குது. ஒரு ஸ்கூல் 5th ஸ்டாண்டர்ட் வச்சுக்கிறாங்க, அந்த ஸ்கூல்ல ஓட்ட ஒழுகிட்டு இருக்குங்க. தண்ணிக்கு மேல இருந்து தண்ணி கீழே வருது, கீழே வந்து வெள்ளம் போகுதுங்க. அதை செஞ்சு கொடுக்கூடாதா? காவல்துறை வந்து நீங்க வந்து இத்தனை பண்றீங்கல்ல, ஒரு விழா நடத்த விட மாட்டேங்கிறீங்கல்ல, இந்த மாதிரி ஸ்கூல் இருக்குது, ஏன் எஸ்பி போய் பார்க்க கூடாதா? அங்க இருக்க இன்ஸ்பெக்டர் தெரியாதா? டிஎஸ்பிக்கு தெரியாதா? இந்த மாதிரி இந்த மக்கள் வாழக்கூடிய ஸ்கூல் இப்படி இருக்கக்கூடாது, இமீடியட்டா கலெக்டருக்கு நோட் போடணும், பார்த்து சொல்லலாமல்ல? சோ நீங்க வந்து முதல்ல வந்து எல்லா துறை 54க்கு மேற்பட்ட துறைகள் இருக்குது. அனைத்து துறைகளிலும் இருக்கக்கூடிய பாகுபாடுகளை நீக்கிறது தான் முதல் கட்டமா இருக்கணும். காவல்துறை, அதே போல கல்வித்துறையில் இருக்கக்கூடிய பாகுபாடுகள், வேளாண்மை துறை இருக்கக்கூடிய பாகுபாடுகள், பட்டா வீட்டுமனை பட்டாங்க என்னங்க இது கூட இல்லாம இந்த நாட்டினுடைய குடிமகன் சொல்லிக்கிறதுக்கு என்னங்க இருக்குது? 3 சென்ட் வீட்டு மனை உங்களால என்ஷூர் பண்ண முடியல, மாநகராட்சி கொடுக்கறது. அதனால அவங்க வந்து எதுவுமே செய்ய முடியல. கேட்டா நீங்க குடியிருந்துக்கோ, ஆனா உங்களுக்கு பட்டா கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு பண்ணணும் இல்ல? நன்றி, வணக்கம். முதலமைச்சர் வந்து நல்ல திட்டங்கள் கொண்டு வராங்க சொல்லி உங்களோட சைடுலாம் நல்ல ஸ்கீம் தான் கொண்டு வந்திருக்காங்க. மக்களுக்கு கொண்டு வரக்கூடியது அதிகாரிகள் வந்து செஞ்சுட்டோம் அப்படிங்கறத வந்து முதலமைச்சர் ஏமாத்துறாங்களா? அப்படி எதுவும் நடவடிக்கை? கண்டிப்பாக மிகப்பெரிய இடைவெளிக்கிறது தெரியுதுங்க. எல்லாருமே வந்து எல்லாம் நல்லா இருக்கிறதாக வந்து முதலமைச்சருக்கு சரியான தகவல் போய் சேர்ந்த மாதிரி எனக்கு தெரியல. அதிகாரிகள் அவங்க கட்சிக்கார இருக்கிறாங்க, அதிகாரிகள் கூட அவங்க கட்சிக்கார இருக்கிறாங்கல்ல, எல்லாருமே துதிபாடிகள் ஆக்குறாங்க தவிர உண்மை எடுத்து சொல்லக்கூடியவர்களா அவர் பக்கத்தில் இல்ல. துதிபாடிகளா ஏமாற்றுகிறாங்களா? துதிபாடுறதும் செஞ்சு ஏமாற்றவும் செய்யறாங்க. சார் 8 வருஷத்துக்கு முன்னாடி திருநெல்வேலியில சிங்காரம் அப்படிங்கிற ஒருத்தர் மர்டர் பண்ணாங்க. அந்த கேஸ்ல வந்து இன்னும் வந்து தடயவியல் அறிக்கை சப்மிட் பண்ணலன்னு சொல்லி விசாரணை ஒத்தி வச்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரிதான் தீபகராஜன் கொலை வழக்குல நிறைய பேர் ஆஜராகிறதுன்னு சொல்லி வழக்கு வந்து ஒத்தி வச்சுட்டே இருக்காங்க. இதை எப்படி நான் வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து வர்றபோது இது ஃபுல்லா இன்னைக்கு வந்து இந்த அடிப்படை இந்த இதுக்குள்ள இதை வந்து இதுக்காகத்தான் நான் ஊரா போனேன். அதை தயவு கூர்ந்து அரசனுடைய கவனம் தெரியணும், மாவட்ட நிர்வாகத்தை முடுக்கி விடணுங்க. பாகுபாடோடு நடக்கக்கூடிய அந்த ஊராட்சி மன்ற தலைவர்கள் இனியாவது திருத்திக்கணும். இல்லைன்னா நாங்களே அடுத்தடுத்து போக வேண்டியிருக்கும், வழக்குகள் போடுறது. ஓகே, தேங்க்யூ.